செய்திக்கு ஆதாரமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய நாள். நாங்கள் பாடினோமே, நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான காரியமே அவருடைய பரிபூரணம். தேவனுடைய பரிபூரணத்தை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை நோக்கியே அந்த பாடல் நம்மை பயன்படுத்தி கொண்டிருந்தது. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர். இதை எண்ணி நான் ஒரு பாடல் எழுதும் பொழுது, மனிதரில் ஒருவரும் காணாதவர், மகிமை உடையவர் என்று சொல்லி ஒரு பாடலை நான் எழுதினேன். அந்த பாடலை பாடி இந்த ஆராதனை ஆரம்பிக்கலான்னு நான் நினைக்கிறேன். மனிதரில் ஒருவரும் காணாதவர், மகிமை உடையவர். மனிதரில் ஒருவரும் காணாதவர், அன்பு நிறைந்தவர். மகிமை மகிமை தேவா, மகிமை 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 தேவா, மகிமை. மனிதரில் ஒருவரும் காணாதவர், மகிமை உடையவர். மனிதரில் ஒருவரும் காணாதவர், அன்பு நிறைந்தவர். ஆபிரகாம் தேவனை கண்டதாலே ஜாதிக்கு தகப்பனானான். யாக்கோபு தேவனை கண்டதாலே வானத்தின் வாசல் கண்டான். வருகின்ற தேவன் உன்னருகில் வாவர் பாதம் பணிந்து கொள்வோம். வருகின்ற தேவன் உன்னருகில் வாவர் பாதம் பணிந்து கொள்வோம். மகிமை மகிமை தேவா, மகிமை 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 தேவா, மகிமை. மனிதரில் ஒருவரும் காணாதவர், மகிமை உடையவர். மனிதரில் ஒருவரும் காணாதவர், அன்பு நிறைந்தவர். நிலையான வாழ்வு வேண்டுமென்றால் வேதத்தை கண்டடைவாய். குறைவில்லா வாழ்க்கை வேண்டுமென்றால் ஜெபிக்க கற்றுக்கொள்வாய். காண்கின்ற தேவன் உன்னருகில் வாவர் பாதம் பணிந்து கொள்வோம். காண்கின்ற தேவன் உன்னருகில் வாவர் பாதம் பணிந்து கொள்வோம். மகிமை மகிமை தேவா, மகிமை 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 தேவா, மகிமை
மனிதரில் ஒருவரும் காணாதவர், மகிமை உடையவர். மனிதரில் ஒருவரும் காணாதவர், அன்பு நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர். ஆமாண்டவரே, மனிதரில் ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவருமாக்கிய இறைவன், எங்களுக்காக உம்முடைய மகிமையெல்லாம் துறந்து இறங்கி வந்தீங்கப்பா. இந்த மாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருப்பது உம்முடைய மகிமையை குறித்து அறிந்து கொள்ள, நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த மகிமை எவ்வளவா இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள, உம்மிடத்தில் இருக்கிற அந்த பரிபூரணம் எங்களுக்குள்ளும் வர வேண்டும் என்கின்ற வாஞ்சை எங்களுக்குள் வர இந்த நாளில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோப்பா. பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே, இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிபூரணம் உடையவர். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோமா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை திருப்தியாக்குகிறதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்திலே தேடி வாசிக்கும் பொழுது ஒன்றுக்கு ஒன்று ஜோடி இல்லாமல் போகாது என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. இந்த வேதத்தை திறந்து அனுதினமும் நாம் வாசித்து அதன் அறிவை அடைய வேண்டியது மிக மிக முக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் நாளிலே உணர்த்த ஆசைப்படுகிறார். ஏன்னா நமக்கு முதல்ல இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக யோவான் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோமா? And of his fullness have all we received and grace for grace என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இது யாருடைய பரிபூரணம்? யாரிடத்துல பரிபூரணம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தா இயேசுவின் இடத்துல இருக்கிற ஒரு பரிபூரணம். இந்த பரிபூரணம் நம்மிடத்திலும் இந்த நாளிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நாம ஒருவேளை குறைவுள்ள பிள்ளைகள் தான். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சங்கீதக்காரன் மிக தெளிவாக அழகாக உண்மையை உலகுக்கு வெளிச்சம் காட்டி போட்டு விட்டார். நாம் பிறந்ததே ஒரு பாவத்தினால் பிறந்திருக்கிறோம். ஆனா பாவத்திலே பிறந்த நாம் நீதியிலே வளர்வது எப்படி? தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்று, அவருடைய அறிவை பெற்று, அவருடைய பரிசுத்தத்தில சிறிதளவேனும் இந்த உலகத்திலே நாம் வாழும் நாட்களிலே அவரை போல பரிசுத்தனாய், ஒரு ஒரு முழுமை பெற்றவனாய், ஒரு பரிபூரணம் பெற்றவனாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதனாலதான் இன்னைக்கு அவர் நம்மை குறித்து அவர் தெளிவுபடுத்தக்கூடிய காரியம், என்னிடத்தில் இருக்கிற இந்த பரிபூரணம் உங்களிடத்திலையும் இருக்கணும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். ஜீசஸ் இஸ் கம்ப்ளீட். அவர் முழுமை அடைந்தவர். வேதத்தின் அடிப்படையில 7 என்பது ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது. 7 வருடம், 7 காரியங்கள், 7 குத்து விளக்குகள், இப்படி இந்த 7 ஒரு பரிபூரணத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த பரிபூரணத்தினாலே நாமளும் பரிபூரணம் அடைய போகிறோம். இந்த நாளில ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக அவருடைய வார்த்தைகளை இந்த நாளில உச்சரிக்க போகிறார். அவருடைய பரிபூரணத்தை குறித்து யோவான் மிக அழகாக வர்ணிக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்கள் வரை. இதிலே அவர் தேவன் எப்படியாய் இருந்தார், எப்படியாய் இருக்கிறார், அவர் எப்படியாய் நம் வாழ்வில் வருகிறார் என்று சொல்லி மிக தெளிவாக யோவான் எழுதி வைத்திருப்பார். நாம் அதை எடுத்து வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததாம். ஆதியிலே அவர் ஒரு வார்த்தையாய் இருந்தார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தைக்கு அண்ட சராசரங்களும் கீழ்ப்படியும் என்பதிலே எல்லளவும் நமக்கு சந்தேகம் வேண்டாம். 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது,
அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக்கொள்ள முடியவில்லையா? அவரை குறித்து யோவான் இப்படியாய் வர்ணிக்கிறார். யோவான் அவரை குறித்து அவரை பார்க்கிறார், அவருடைய முகத்தை பார்க்கிறார். அவருடைய முகத்துல இருக்கிற ஒரு பிரகாசம், அவருக்குள் இருக்கிற ஒரு பரிபூரணம், அவருக்குள் இருக்கிற ஒரு முழுமை, அவருக்குள் இருக்கிற அந்த ஒரு பரிசுத்தம், அவரை எந்த வகையிலும் யாராலும் குற்றம் சாட்ட முடியாத ஒரு அதீத பரிசுத்தராய் முழுமை அடைந்தவராய் அவனுக்கு வெளிப்படுகிறார். அவர் பார்த்துட்டு சொல்றாரு, எந்த இருளும் அவரை என்ன செய்ய முடியாது, அந்தகாரப்படுத்த முடியாது, அவரை பற்றி கொள்ள முடியாது. அவர் இருளிலே பிரகாசிக்கிறதா, பிரசன்ட் டென்ஸ், அது பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. நாம உதாரணத்துக்கு நம்ம இப்ப சூரியனை பார்த்தோம்னா, சூரியன் 4.5 பில்லியன் இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்றாங்க. 4.5 பில்லியன் இயர் ஓல்டு சூரியன் மிக அதிக உஷ்ணத்தை வெளிப்படுத்துகிறது. அது பூமியிலிருந்து சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அதுல ஹைட்ரஜனும் ஹீலியமும் என்ன செய்யுது, வேலை செய்யுது. அதுல நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. அந்த ஃபியூஷன் அதீத வெப்பத்தை உமிழ்கிறது. அந்த வெப்பம் வான மண்டலம் எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. சூரியனை ஒரு நிமிடம் கூட நம்முடைய கண்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சற்று யோசித்து பாருங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதற்கு இது ஒரு சிறிய ஒரு அடையாளம். சூரியன்கிறது, இந்த சன்ங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அதன் பிரகாசத்தை நம்மளால் ஒரு நிமிடம் கூட நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாது. நான் சிறு வயதுல அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே பார்ப்பேன். பார்த்து கண்களை எடுத்ததுக்கு அப்புறம் என் கண்ணு ஃபுல்லா அப்படியே எல்லோவா, அப்படி பல வர்ண கலர்ல அப்படியே தெரியும். கண்ணை மூடி பார்த்தா அழகா ஏதோ ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ள நம்ம நுழைஞ்ச மாதிரி அது ஒரு அழகா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நமக்கு என்ன செய்யாது, கண்ணு ஒழுங்கா தெரியாது. அவர் படைத்த ஒரு சிறிய நட்சத்திரமே இவ்வளவு அதீத ஒளியை கொடுக்கிறதுனா அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏறக்குறைய 10,000 ஃபாரன்ஹீட் செல்சியஸ், அதாவது 5300 5600 செல்சியஸ் சென்டிகிரேட் வெப்பம் அதனுடைய மேலிடத்துல மாத்திரம் இருக்குது, சர்ஃபேஸ்ல மாத்திரம். அதனுடைய உள்ள நீங்க பாத்தீங்கன்னா உள்ள இன்டர் கோர்ல 27 லட்சம் ஃபாரன்ஹீட், அதாவது 15 லட்சம் செல்சியஸ் ஹீட் அதனுடைய கோரின் நடுவுல இருக்குதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேவனுடைய படைப்புகள் எப்படிப்பட்டது என்று சொல்லி. அநேக பேர் சொல்லுவாங்க, அறிவியலை கொண்டு சொல்லுவாங்க, இத்தனை மில்லியன் ஆண்டு ஆச்சு, இத்தனை மில்லியன் ஆச்சு, பெரிய வெடிப்புனால உலகம் உண்டாச்சு. நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க, அந்த வெடிப்பு எப்படி உண்டாச்சு தெரியாது, அது தன்னால உண்டாச்சுன்னு சொல்லுவான். சயின்ஸ் எப்படியாவது அவனுக்கு அவன் தான் நான் தான் அறிவாளின்னு சொல்லி அவனுக்கு நிரூபிக்கணும். அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள அநேகம் பேரை மோசம் போக்குகிற ஒரு காரியம். சன்னுக்கு இன்னும் 5 பில்லியன் இயர்ஸ் ஆஃப் லைஃப் ரிமைனிங் இருக்குதான். ஆல்ரெடி 150 ஆண்டுகள் முடிஞ்சாச்சு, சரியா? 4.5 பில்லியன் முடிஞ்சாச்சு, இன்னும் 5 பில்லியன் இயர்ஸ் ரிமைனிங் இருக்குது அதனுடைய லைஃப். அதுக்கப்புறம் அந்த சூரியன் என்ன ஆகும், மெல்ல 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 மங்கி அது ஒளிந்து போகும். அது பைபிள் எழுதி இருக்குதுங்க, வெளிப்படுத்தல் எழுதி இருக்குது. சூரியன் மங்கி போகும், இருள் எல்லாம் அது சூரியன் மங்கி இருளாகி போகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, அண்ட சராசரங்களை படைக்கிறவர்கள் மாத்திரம்தான் அதை பிறருக்கு என்ன செய்ய முடியும், சொல்லி கொடுக்க முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இன்னைக்கு நம்மளுடைய சயின்டிஸ்ட் முதல்ல சொன்னாங்க, ஒரு சூரியன் ஒரு குடும்பம் இருக்குதுன்னு, அந்த குடும்பத்துக்கு வெளியே ஒரு பால்வெளி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு மில்கி வே கேலக்சியில தான் நம்ம வாழ்றோம்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள சொன்னாங்க, நம்மளுடைய சூரியன் மாதிரியே 9 சூரியனாக கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உலகமே வாய் பிளந்து பார்த்தது. ஆனா இங்க என்ன நடக்குது, பைபிள்ல அண்ட வெளியை குறித்தும் பூமியில் உள்ள சகல ஜீவிகளை குறித்தும் ஒவ்வொரு அசைவுகளை குறித்தும் திட்டமும் தெளிவுமாக எழுதி வைத்திருக்கிறது. இந்த வேதத்தை பொய் என்று எந்த மதிகேடனால் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட தெய்வத்தை சொந்தமாய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. இந்த தேவனை நாம முதலாவது அறியணும். அவருக்குள்ள இருக்கிற அந்த பரிபூரணம்,
நமக்குள்ள வரணும். அவரை போல நாம மாறணும். அப்படி மாறினாதான் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வீரனாய் நம்மளால மாற முடியும். யோசிச்சு பாருங்க, அவர் பரிபூரணமாய் இருக்கிறாரா? அந்த பரிபூரணம் நமக்கு என்ன செய்கிறது? கிருபையின் மேல் கிருபையை கொடுக்கிறது. அதை யோபுல ஆண்டவரே அவரை குறித்து வர்ணிக்கிறார் பாருங்க. யோபு 38ஆம் அதிகாரம் 32 வசனத்திலிருந்து 33 வசனம் வரைக்கும் வாசிங்க. யோபு, ராசிகளை அதினதின் காலத்திலே வர பண்ணுவாயோ, வழி நடத்துவாயோ, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அதன் பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டமிடுவாயோ, உயர்த்துவாயோ. 35 சொல்றாரு பாருங்க, மின்னல்களை அவர் அழைத்து அனுப்புகிறாரா, அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்க இருக்கிறோம் உங்களுக்கு சொல்லும்படி செய்வாயோ. பாருங்க, யோபு இடத்துல அவரை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். சற்று யோபுவின் புலம்பல் தாங்க முடியாம, ஏன் எனக்கு உலகத்துல இப்படிப்பட்ட பாரம், இப்படிப்பட்ட கஷ்டம்? அவனே வெறுக்கிறான். அவன் பிறந்த நாளையே சபிக்கிறான். அவன் மனைவி அவனை வெறுத்தாச்சு. எல்லா காரியத்துக்கும் அவன் உழண்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் புலம்பலின் உச்சகட்டத்துக்கே போயிட்டான், வெறுப்பின் உச்சகட்டத்துக்கே போயிட்டான். ஆனா அவன் தேவனை விட்டு கொடுக்காம இருந்த ஒரு காரணத்தினால தேவனை இறங்கி வருகிறார். வந்து, யோபு, நான் யாருன்னு தெரியுமா? உன்னை படைச்சது யாரு தெரியுமா? இந்த அண்ட வெளிகளை படைத்தது யாரு தெரியுமா என்று சொல்லி திட்டமும் தெளிவுமா யோபுக்கு அவருடைய வல்லமைகளை குறித்து வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் படைத்தவர், சர்வ வல்லவர். அதே 38ல 4வது வசனத்திலிருந்து 11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இன்னும் நம்முடைய புருவங்கள் உயரும். பாருங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னால 3வது வசனத்துல அவர் சொல்றாரு, இப்பொழுது புருஷனை போல் இடை கட்டிக்கோள், நான் உன்னை கேட்ப, நீ எனக்கு உத்தரவு சொல்லு. இப்போ அந்த கேள்வி ஆண்டவர் உங்க இடத்துல கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இடை கட்டிக்கொள், பத்திரம், நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்க இருந்த? நீ அறிவாளியானால் அது அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லுப்பா. எது மேல போடப்பட்டது? யாரு? விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? இப்போ ஒரு நிமிஷம் பிரதர், இப்போ உங்களுடைய சிந்தையெல்லாம் இந்த சீனுக்குள்ள போனோம். ஆண்டவர் இப்போ அவருடைய உருவாக்கத்தை குறித்து யோபுவுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இடை கட்டி உறுதியா நெல்லு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி நீங்க இந்த சீனெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. அது எப்படிதான் குழந்தை வருகிறது போல சமுத்திரம் புரண்டு வருகிறதா, அதுக்கு இவர் என்ன செய்யறாரா? கதவுகளை போடுறாராம். தொடர்ந்து வாசிங்க பிரதர். மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் பாருங்க, நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அறைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது. ஹல்லேலூயா. அவருடைய கிரியேஷனுக்கு அவ்வளவுதான் பவர். சன், இன்னைக்கு சூரியனை பார்த்து நாம பிரமிக்கிறோம். அதை குறித்து ஆராய எத்தனையோ சேட்டலைட்டுகளை விடுறோம், எத்தனையோ ராக்கெட்டுகள் போய் கொண்டிருக்கிறது. இந்தியா வேற சந்திராயன் 1 சூரியனுக்கு 1 விட்டுருக்கு. இப்போ நல்லா யோசித்து பாருங்க, இந்த ஒரு அவருடைய கிரியேஷன்ல இது ஒரு ஜஸ்ட் 1 டாட். எப்படி? ஜஸ்ட் 1 டாட். இந்த சூரியன்கிறது, நட்சத்திரங்கிறது ஒரு புள்ளிதான். அந்த புள்ளியை அவ்வளவு வல்லமை உள்ளதா இருந்தா அதை படைத்த தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவரா இருப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பெருமையை நாம பேசுறதுக்கு ஏங்க தயங்கணும்?
பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவருடைய பெருமையை குறித்து நாம் பேசும் பொழுது மணிக்கணக்காக அவரை குறித்து பேச முடியும். அதனாலதான் நம்ம சொல்றோம், God is awesome God. Hallelujah. He is amazing. He is awesome. அவருடைய திறமையை, அவருடைய பவரை நம்மளால என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாதான். வேதம் சொல்லுது, உங்களால கிரகிச்சு கொள்ளவே முடியாது. You can't take it. You can't think about it even. அவருடைய வல்லமை அவ்வளவு சிறந்தது. அது நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு வல்லமை, தேவனுடைய வல்லமை. அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். யாராவது கேட்டா சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. எப்படி சொல்ல போறீங்க? எப்படிப்பட்ட சயின்டிஸ்ட் வந்தாலும் கேட்டாலும் சரி, இது எங்கள் தேவன் படைத்த பூமி ஐயா. அவர் படைத்த ஒரு சிறிய பந்து இது. எப்படி அவர் படைத்த ஒரு சிறிய பந்து, எத்தனையோ அந்த வெளிகளில், அண்ட வெளிகளில் எத்தனையோ பிளானட்டுகள் சுற்றி கொண்டு இருக்கிறது. லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, இன்னும் பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் பிளானட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க யோசித்து பாருங்க, அது அதனுடைய இடத்துல அச்சிட்டது போல அமைதலாய் அடங்கி சுற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் குறித்த எல்லையை குறித்து பூமி எவ்வளவு டில்ட் ஆயிருக்கு? 23 டிகிரி எர்த் டில்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது நேரா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஜீவன் கூட வாழ முடியாது. ஒரு டிகிரி விலகினா போதும் பாருங்க. அதனாலதான் அவர் சொல்றார், அவர் நேர்த்தியாய் அதன் அச்சுகளை வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் 10 சொல்றார், அதற்கு நான் எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது. ஆனா இன்னைக்கு நாம எதை குறித்து பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம்? நமக்குள்ள இருக்கிற ஒன்றுக்கும் உதவாத பெருமைகளை குறித்து பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். நாம இந்த உலகத்துல சாதிக்கிற சின்ன சின்ன காரியங்களை குறித்து மிகவும் பெருமை அடைந்து கொள்கிறோம். ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், தெய்வனுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. கிரகித்துக் கொள்ள முடியாத ஒரு பரிபூரணம் அவரிடத்துல இருக்குது. அவர் எதை செய்தாலும் அதுல ஒரு ஃபுல்ஃபில்னஸ், ஒரு பரிபூரணம், கம்ப்ளீட்னஸ். அவருக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டே கிடையாது. there is no defect. all succeed. அவருடைய படைப்பின் ரகசியம் அவருடைய அதீத ஞானம். அந்த ஞானத்தை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. சங்கீதம் 33:6 இப்படியா சொல்லுகிறது பாருங்க. எப்படி கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டதா. ஹல்லேலூயா. அவர் சமுத்திரத்தை ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறாராம். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதனாலதான் அவர் சொன்னாரு, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு. பாருங்க, தேவனுக்குள் இருந்த அந்த பரிபூரணம் இயேசுக்குள் இருந்தது. அவர் மனிதனாய் தான் வந்தார். தன்னுடைய மகிமையெல்லாம் துறந்துதான் அவர் இறங்கி வந்தார். ஆனா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் அவரை குறித்து சொல்கிறது. எத்தனை ஆச்சரியம் உள்ள தேவனும் தேவன். இப்போ இந்த தேவனிடமிருந்து நாம் எதை வாங்கி கொள்ள போகிறோம்? இதுவரைக்கும் என்ன வாங்கி இருக்கிறோம்? இல்ல இனிமேதான் என்ன வாங்க போறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதுவரைக்கும் நம்ம வாங்கினதெல்லாம் என்ன? காலையில் என்ன பண்ணுவோம்னு, ஆண்டவரே ஊட்டிக்கு போகணும்பா, அங்கே பெரிய சொரியெல்லாம் வரக்கூடாது, எனக்கு இன்னைக்கு வரக்கூடிய கம்பெனியை நல்ல கம்பெனியாக இருக்கணும். கேர் ஹோமில் வேலை பார்க்குறவங்களுக்கு கவலையே அதுதான்.
பார்ட்னர் ஒழுங்கா இல்லைன்னா வேலை ஓடாது. பாருங்க, நம்ம கவலைலாம் எதை குறித்ததா இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் இருக்கிற பரிபூரணம் உங்களுக்குள் வந்து விடாதா? என்னுடைய சிந்தை உங்களுடைய சிந்தையாய் மாறி விடாதா? எப்பா, இந்த உலகத்துல அழிந்து போற பொருட்களுக்காக இவ்வளவு பாடுபடுறிய, இவ்வளவு கேட்கிறிய, இவ்வளவு கஷ்டப்படுறிய, இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறிய ஜெபத்துல, என்னைக்காவது ஒரு நாள் முழங்கால் படியிட்டு ஐயோ தேசம் பாழாய் போகிறதே ஆண்டவரே, நீர் படைத்த மனித இனம் தங்களையும் கெடுத்து பூமியையும் கெடுத்து உம்முடைய படைப்புகளையும் கெடுத்து அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்களே, எத்தனை பேர் எத்தனை நாள் ஜெபிக்கிறோம்? பரிபூரணம் நமக்குள்ள இல்லைங்க. We don't have that fulfillment with us. We are seeking the worldly things only. நம்ம இதை குறித்து கவலையே படுகிறதில்ல. வேதம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. நம்ம என்ன பிரயோஜனப்படுத்தி இருக்கிறோம்? நம்மளுடைய சிந்தையெல்லாம் நம்மளுடைய கவலைகளை குறித்து மாத்திரமே, நம்மளுடைய தேவைகளை குறித்து மாத்திரமே இருக்குது. அதை விட்டு வெளியே வராதபடிக்கு நம்மளை காவலில் அடைத்து வைத்திருக்கிறான் ஒருவன். Can you understand that now? ஆண்டவருடைய பரிபூரணத்துக்குள்ள நாம பிரவேசிக்க முடியாதபடிக்கு இந்த உலக பாடுகளுக்குள்ளாய் நம்மை கட்டி வைத்திருக்கிறான் ஒருவன். இந்த கட்டுகளை நம்ம எப்ப அறுக்க போறோம்? யோசித்து பாருங்க. ஆண்டவரே, நீர் பரிபூரணாய் இருக்கிறீரப்பா, நீர் படைத்த மனித இனம் பரிபூரணம் இல்லாம இருக்குதே சுவாமி. இப்படிப்பட்ட கரிசனை நமக்குள்ள வருவாம். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது யோபு 9வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். அவர் பர்வதங்களை சடுதியாய் பெயர்க்கிறாரா, தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறாரா, பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்திலிருந்து அசைய பண்ணுகிறாரா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தோம், இங்க வருது பாருங்க, சொல்லுங்க. அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காது இருக்கும், அவை நட்சத்திரங்கள் என்ன செய்யறாரா, மறைத்து போடுகிறாரா. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரிஷத்தையும் அருமீன்களையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் நம் அன்பு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காது இருக்குமா. பாருங்க, அப்போ எவ்வளவு பெரிய தேவன். யோபுக்கு இந்த யோபு புஸ்தகத்தை எழுதியது யார்? மோசே. வேதத்தில் எழுதப்பட்ட முதல் புஸ்தகம் இது யோபுதான். ஆதியாகமம் எழுதப்படுவதற்கு முன்பாகவே யோபு புஸ்தகத்தை மோசே எழுதிவிட்டார். மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் உபாகமம் புஸ்தகம் எழுதும் போது தேவன் அதற்கு யோபு காலத்துக்கு முன்பாய் நடந்த எல்லாவற்றையும் மோசேக்கு வெளிப்படுத்தி ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து உபாகமம் புஸ்தகம் வரைக்கும் எழுதி வைத்தார். அப்ப பாருங்க, மோசேக்கு எப்படிங்க தெரியும் எர்த்குயிக்னா என்ன, டைட்டானிக் பிளேட்னா என்ன தெரியுமா? மோசேக்கு தெரியுமா? அப்ப அதை உண்டாக்கினவருக்கு தானே அது தெரியணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், யாரு படைச்சாங்களோ அவருக்கு தான் அவருடைய படைப்பை குறித்து தெரியும். நான் பெத்த பிள்ளைதான் என்ன மாதிரி இருக்கும், நான் பெத்த பிள்ளைதான் எனக்கு நல்லா தெரியும். அவர் படைப்பு அவர் ஒருவருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் இந்த காலத்துல இன்னும் கடந்து பல அறிவியல் சாதனங்களை கண்டுபிடித்து மெல்ல 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 வளர்ந்து வருகிற அறிவியல், இதெல்லாம் அவர் 5000-10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளிப்படுத்தி விட்டு போயிட்டார். அதான் அங்க சொல்லப்படுகிறது, அவர் பர்வதங்களை சடுதியாய் போயிருக்கிறாராம்,
தம்முடைய கோபத்தினால் அவர்களை புரட்டி போடுகிறாராம். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்திலிருந்து அசையப்படுகிறாராம். யோசித்து பாருங்க, டெக்டானிக் பிளேட், இந்த எர்த்குயிக் எல்லாம் எப்படி வருது, தேவன் உலகத்தை படைத்தது எவ்வளவு உண்மை என்பது இதுல இருந்து நம்ம விளங்கல. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பல வேளைகளில் சந்தேகம் வருது. நம்ம கும்பிடுற ஆண்டவர் உண்மைதானா? அறிவியல் ஒரு மாதிரி சொல்லுது, உலகம் வேற மாதிரி சொல்லுது, வேதம் வேற மாதிரி சொல்லுது. இதை எதை நம்ம சொல்லி கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமளே பல வேலைகளிலே சந்தேகப்படுவோம். நான் பட்டிருக்கிறேன், நான் சந்தேகப்பட்டிருக்கிறேன். டு பி ஹானஸ்ட், சயின்ஸ் வேற மாதிரி உலகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது சரியா இல்ல இந்த வேதத்துல எழுதப்பட்டது சரியா? இப்ப யோசித்து பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் 5000-10,000 வருஷங்களுக்கு முன்பாக மோசேக்கு எப்படி தெரியும்? பூமிக்குள்ள ஆழத்துல என்ன நடக்கிறது என்பது மோசேக்கு எப்படி தெரியும்? நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறது மோசேக்கு எப்படி தெரியும்? யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய காரியம் நம்மளை கிரகிக்க முடியாத ஒரு காரியம். ஆகவேதான் அவர் சொல்றாரு 7வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, உதிக்காது இருக்கும். 10வது வசனத்துல சொல்லுது பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் நம் கர்த்தர் ஒருவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய தேவன். இப்ப இந்த தேவனை, இவருடைய பரிபூரணத்தை நாம வாங்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க, எடுத்து வாசிங்க. மிக அருமையான ஒரு வசனம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறேன். பாருங்க, அறிவு கெட்டாத அந்த அன்பு, அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். அவர்கிட்ட நமக்கு என்ன செய்யணும்? அவர்கிட்ட இருந்து ஒரு அனுக்கிரகத்தை வாங்கணும். இந்த அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் பொழுதுதான் இந்த பரிபூரணம் நம்முடைய வாழ்க்கையில உள்ள வரும். இது நம்முடைய வாழ்க்கையில உள்ள பிரவேசிக்கும். இந்த பரிபூரணம் என்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்குதோ அப்போதான் அங்க என்ன நடக்குது? நம்ம வாசித்த மாதிரி யோவான் 9:5 சொல்லி, யோவான் 1:16 சொல்லிருக்கல, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். அந்த கிருபை தான் நமக்கு சகல வல்லமைகளையும் அதிகாரத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுத் தருகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு ஆழமான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால அவருடைய கிருபை எதுக்காக நமக்கு வேணும்? அந்த கிருபை இருக்கும் பொழுதுதான் அவருடைய கிருபையின் வரங்களை நம்ம பெற்று அவருக்கென்று எழுந்து பிரகாசிக்க முடியும். ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள், இவைகள் எல்லாம் நம்ம நாடணுமா? அது எப்போ வரும்? நமக்கு எப்போ கொடுக்கப்படும்? அவருடைய பரிபூர்ணம் நம்மேல் வரும் பொழுதுதான் அது கொடுக்கப்படும். அதனாலதான் வேதம் தெளிவா சொல்லுது, அந்த பரிபூர்ணம் நமக்குள்ள வரும் பொழுதுதான் அந்த கிருபை நமக்குள்ள வரும். ஒரு முறை அமெரிக்காவில் ஒரு சயின்டிஸ்ட் ட்ரெயினில் பயணம் பண்ணுவதற்காய், ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரெயினில் தான் ஏறி அமர்ந்தார். எதிர்த்தால ஒருத்தர் உட்காந்து பைபிள் வாசிட்டு இருக்கார். அவர் உட்காந்துருக்கிற சீட்டுக்கு ஆப்போசிட்டில். அவர் எப்படி பார்க்குறார் சயின்டிஸ்ட், பைத்தியக்காரன், என்னடா பைபிள் வாசிக்கிறீங்க, பைபிள் என்னடா சொல்லுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள எண்ணிட்டு, ஹலோ ஹாய் என்ன பண்ணுறீங்க? பைபிள் வாசிட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க? அவர் சொல்கிறார், நானும் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கேன், நான் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்றார். அவர் சயின்டிஸ்டா? சயின்டிஸ்ட்ன்றீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க பிரதர்,
ஏன் சயின்டிஸ்ட் பைபிள் வாசிக்க கூடாதா? எனக்கு பல ஞானங்கள் தேவன் வெளிப்படுத்துவது இந்த வேதத்திலிருந்து தான் பிரதர். அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் சொல்றாரு, இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அறிவியலை நம்பி அறிவியல்ல முழுமையா ஈடுபடுங்க. அப்ப இன்னும் நிறைய இனோவேஷன்களை நீங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க பிரதர், நம்ம சொல்லல, ஃப்ரீயா இருந்தா நம்ம வீட்டுக்கு வாங்க, அந்த மாதிரி கூப்பிடுறாரு அவர், எங்க லேபுக்கு வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. விசிட்டிங் கார்டு கொடுத்த உடனே அவர் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு. சரி, நான் வரும்போது உங்களுக்கு நான் உங்களை மீட் பண்றேன்னு சொல்லி. சரி, உங்க பேர் என்ன, நீங்க என்ன, நீங்க உங்களை எப்படி மீட் பண்ணலாம், இந்தாங்க என்னுடைய விசிட்டிங் கார்டு நீங்க வச்சுக்கோங்க. அவர் வாங்கி வச்சுட்டு இப்போ 2 பேரும் ஒரே ஸ்டேஷன்ல இறங்குறாங்க. இறங்கும்போது இவர் கேட்குறாரு, பிரதர் வாட் இஸ் யுவர் நேம்? அவர் சொல்றாரு, என்னுடைய நேம் தாமஸ் ஆல்வா எடிசன். நிறைகுடம் என்னைக்கும் தழும்பாது. தாமஸ் ஆல்வா எடிசனை ஒரு யங் சயின்டிஸ்ட் ஏளனம் பண்றான். அவன் உடனே பயந்து போய், சார் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேனே. இல்லை சார், அது தப்பு, நீங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் எப்போ வரணும்னு சொல்லுங்க, நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு. அவர் இந்த தேதியில இந்த டைம்ல வாப்பான்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த தேதியில, குறிப்பிட்ட தேதியில தாமஸ் ஆல்வா எடிசனுடைய லேபுக்கு இந்த சயின்டிஸ்ட் போறார். போனா அங்க உள்ள பார்த்தா பல இன்வென்ஷன்ஸ், பல கண்டுபிடிப்புகள், ஆச்சரியப்படுத்துது அவரை. அண்ட வெளிகளை பார்க்கக்கூடிய டெலஸ்கோப்ஸ், நிறைய காரியங்கள் எல்லாம் அவர் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். அவர் கேட்டாரா, சார் இதெல்லாம் எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க, இப்படிப்பட்ட அதீத ஞானம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது சொன்னாரா, இல்லப்பா, ஒரு நாள் லேபை திறந்து மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டேன், அடுத்த நாள் திறந்து பார்த்தா லேப்ல எல்லாம் அப்படி இருக்குது, எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குதுன்னாராம். அவர், போங்க சார், கிண்டல் பண்ணாங்க சார், அது எப்படி சார் எல்லாம் அப்படியே வரும், தன்னால வரும், நீங்க தானே செஞ்சீங்க. இல்ல 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 பிரதர், அது தன்னாலதான் வந்துச்சு. ஒரு நாள் கதவை திறந்து பார்த்தா தன்னால எல்லாமே இருந்தது. அப்ப இவர் கேட்கிறாராம், அது எப்படி ஆகும்? என்ன பிரதர், நீங்க கொஞ்சம் ட்ரெயின்ல வச்சு என்ன சொன்னீங்க என்கிட்ட, பைபிள் எல்லாம் தூக்கி போடுங்க, அண்ட வெளியெல்லாம் எப்படி உண்டாச்சுன்னு உங்களுக்கு தெரியும், தன்னால உண்டாச்சு, ஆண்டவர் வேண்டவரெல்லாம் ஒன்றும் படைக்கலன்னு சொல்லி என்கிட்ட வாக்குவாதம் பண்ணீங்க. இப்ப இங்க லேப்ல இது தன்னால உண்டாச்சுன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்க. இது எப்படி, அது தன்னால உண்டாச்சுன்னா இதுவும் தன்னால தானே உண்டாயிருக்கணும். கேட்கும் பொழுதுதான் அந்த சயின்டிஸ்ட்க்கு மெல்ல அறிவு வருது. அப்போ தாமஸ் ஆல்வா எடுத்து சொல்றாரா, when there is a creation there should be a creator. hallelujah hallelujah. அண்ட சராசரங்களை படைத்த தேவனை அநேக சயின்டிஸ்ட்களை ஒப்புக்கொண்டாங்க. அவங்களுடைய அதீத ஞானம் எங்கிருந்து கொடுக்கப்பட்டதையா, இந்த வேத புஸ்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. பாருங்க, இந்த வேதத்துல ஆண்டவரை குறித்து சற்று ஒரு அட்ரஸ் பண்றதுக்காக நான் தேடும் பொழுது கிடைக்கப்பட்ட இந்த வசனத்தை குறித்து நம்முடைய கண்கள் விரிகிறது, நம்முடைய மூளையெல்லாம் கலங்குகிறது. ஓ, இவ்வளவு பெரிய தேவனா நம்முடைய தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிறவரா என் தேவன் என்று சொல்லி, அப்ப அவரை குறித்து பரிபூரணமாய் நாம் அறிந்து கொண்டால், பரிபூரணமாய் அவரை நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்குள்ள ஏற்படுகிற மாற்றம் எப்படி இருக்கும் பெரியமானவர்களே? நான் சொல்றேன், அன்னைக்கு உலகத்தை கலக்குகிறவர்களை பவுல் அடையாளப்படுத்தினாரு. இன்னைக்கு உலகத்தை கலக்குகிறவர்களா நீங்களும் நானும் மாறி போவோம். இந்த பரிபூரணம் நம்ம கூட வந்துச்சுன்னா நாமளும் இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறி போவோம் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பரிபூரணம் நமக்கு வரணும். அப்போ அந்த கிருபையின் வரங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம சொல்லி இருக்கிறபடி கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று நாம் வாசித்தோம். இப்போ அந்த கிருபையினால நமக்கு கிடைக்கிறது என்ன? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பாருங்க, அக்கிரமத்தில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தாரா. இந்த கிருபை தாங்க நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அவர் தருகிற கிருபை என்ன? அவரை நாம் பரிபூர்ணமா ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள ஒரு பரிபூரணம்
அவருக்குள் இருக்கிற அந்த பரிபூர்ணம் நமக்குள்ள வரும் பொழுது அங்க நமக்கு நடக்கிறது என்ன? கிருபையினாலே உலகத்துல இருந்து நம்ம என்ன செய்யப்படுறோம்? ரட்சிக்கப்படுறோம். அது எப்படி? எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நாம இன்னைக்கு அவருடைய கிருபையினால உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய கிருபை, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால அவர் சொல்றாரு பாருங்க 8வது வசனத்துல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுயா. இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த பேரு, பணம், புகழ், படிப்பு, வீடு, மனைவி, அந்தஸ்து, பிள்ளைகள், இவைகள் எல்லாம் யாரால் கிடைத்தது? அவருடைய கிருபையினால் கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? பாருங்க, இந்த பரிபூரணத்தை நாம் அடைவதற்கு நமக்கு என்ன தடையா இருக்கிறதுனால நம்முடைய தடைகளை உடைத்து அவருடைய பரிபூரணத்தை நம்ம வாங்கி கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அதனாலதான் அது கீழே உள்ள வசனத்துல அவர் அழகா சொல்லுவாரு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்போது அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம். அவருடைய நம்ம பெருமை பாராட்டவே முடியாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்களை அவருடைய கிருபை மாத்திரமே நமக்கு முன்னால வந்து நிற்கிறோம். அந்த கிருபையை கொண்டுதான் நாம் என்ன செய்யணும்? சகல காரியங்களிலும் நாம வந்து வெற்றி சிறக்கணும்னு சொல்லி சொல்றோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 22 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிங்க. ஆகையால் ஒரு நிமிஷம். இப்ப கிருபையை கொண்டு விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இது தேவனுடைய ஈவு. இப்போ நமக்கு நடக்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன? ஆகையால் நீங்கள் இனி அந்நியர் இல்லப்பா, இனி பரதேசி இல்ல, பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் 21 வாசிங்க அப்படியே. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறதா. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்களா. யூ ஆர் லிட்டரலி இன் பில்ட். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் கட்டிட்டு இருக்கேன்ப்பா, ஒரு ஆலயமா, என்னுடைய பரிசுத்த ஆலயமா, நான் தெரிந்து கொண்ட ஜாதியா. இனி நீங்கள் அந்நியர் அல்ல, பரதேசி அல்ல, நீங்கள் தேவனுடைய வீட்டார் என்று சொன்னார். பாருங்க, we are all belongs to Christ. நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குள்ள அவருடைய பிள்ளைகளாய் வாழக்கூடிய ஒரு பாக்கியம் எப்ப கிடைக்குது? இந்த பரிபூரணத்தை நாம் அடையும் பொழுது, தேவனுடைய கிருபை நம்ம மீது இறங்கி நம்ம ரட்சிக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற மிக உன்னதமான காரியம் இது. பரத்துக்கு, இது உலகத்துக்கு மாத்திரம் இல்லை, இது பரத்திலையும் நமக்கு நிலை நிற்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்க இந்த உலகத்துல நமக்கு வீடு இல்லாம போகலாம், கார் இல்லாம போகலாம், நல்ல படிப்பு இல்லாம போகலாம், நல்ல வேலை இல்லாம போகலாம், நல்ல சம்பாத்தியம் இல்லாம போகலாம், நல்ல உடை இல்லாம போகலாம், நல்ல நட்பு இல்லாம போகலாம், நல்ல மனைவி இல்லாம போகலாம், நல்ல பிள்ளைகள் இல்லாம போகலாம். ஆனா நல்ல தேவன் நமக்கு இல்லாம போனா இம்மையில நமக்கு நிம்மதி இல்லை, மறுமையில நமக்கு நிம்மதி இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த பரிபூரணம் நமக்குள்ள வரலன்னா இந்த உலகத்துல மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாய் நம்ம பரலோக வாழ்க்கையிலும் கஷ்டப்படக்கூடிய ஒரு காரியம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது என்பதை நினைவில் வைத்து நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளில உங்களை ஒரு மிக முக்கியமான விதையா இந்த மண்ணில் ஊன்றாரு. இது வழி அருகே விதைக்கப்பட்ட விதை அல்ல, முட்களுக்குள்ளாய் விதைக்கப்பட்ட விதை அல்ல. ஒருவேளை முட்கள் அதை நெருக்கி போடும். கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை அல்ல, இது நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கிற விதை. இந்த விதை வளர்ந்து பரிபூர்ணம் அடைந்து
அவருக்கு பலன் அளிக்காட்டா வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஹல்லேலூயா. Can you understand what I'm saying? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ பரிபூரணமா வளரணுங்கிறதுக்காக நல்ல நிலத்தை தேடி பார்த்து உன்னை அதுல ஊனிருக்கேன். நீ வளர்ந்து எனக்கு கனி கொடுக்காட்டா உன்னை வச்சு எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதான் அவர் மீண்டும் மீண்டும் நம்மை சுற்றி இருக்கிற களைகளை எடுத்து போட்டு எரிவூட்டி நல்ல தண்ணீர் கொடுத்து நல்ல சக்தி கொடுத்து நல்ல வசனங்களை கொடுத்து நல்ல வார்த்தைகளை கொடுத்து அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுத்து அவருடைய பரிபூர்ணத்தை குறித்து அறியக்கூடிய அறிவை கொடுத்து நம்மை வளர செழிப்பாய் வளர செய்து கொண்டே இருக்கிறார். இவ்வளவு நடந்தும் நம்ம கனி கொடுக்காம இருந்தோம்னா நல்ல கனி கொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆண்டவர் இதுதான் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, எப்பா நான் உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை விதைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒருவேளை உன்னை சுற்றிலும் இருக்கிற அநேக காரியங்கள் உன்னை நெருக்க பார்க்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் இந்த நாளில களைந்து போடு. அது முட்களாக இருக்கலாம், வாழ்க்கையில உன்னை சுற்றி வருகிற பண கஷ்டமாக இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வியாகுலமா இருக்கலாம், இன்னும் பல காரியங்கள் இந்த உலகத்துல நம்மை நெருக்க காத்திருக்குது. அவைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு என்னை நட்டுன அந்த தோட்டக்காரனுக்கு நான் நல்ல ஒரு விருட்சமாக வளர்ந்து கனிகளை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. இந்த நாளில அதற்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பான்னு சொல்றவங்களா எழுந்து நிலைங்க. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீ சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீ சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் ஒரு முறை கூட பாடுவோமா? சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீ சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீ சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கண்ணீர் வடித்து கேட்பீங்களா? நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே,
எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. ஒரு முறை கூட சொல்லுவீங்களா? சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீ சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. ஆம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள பரிபூர்ணம் இல்லப்பா. நீங்க தருகிற பரிபூர்ணம் இந்த நாளில எங்களை ஆண்டு கொள்வதாக. நாங்கள் குறைவுள்ள பாத்திரம் தான். குறைவுள்ள பாத்திரத்தை நிறைவாய் மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீரே. இந்த நாளில எங்கள் குறைவுகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை அது எப்படிப்பட்ட கொடிய பாவங்களாக இருந்தாலும் சரி, உமக்கு விரோதமாய் செய்த எப்படிப்பட்ட துரோகமாக இருந்தாலும் சரி, உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் ரத்தம் இப்பொழுது எங்களை கழுவும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை எப்படிப்பட்ட பாவமா இருக்கட்டும், நஸ்ரேனாகிய இயேசுவின் ரத்தம் இப்பொழுது எங்களை கழுவும்படியாய் ஜெபிக்கிறோம். கழுவுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் கழுவுகிறதற்காய் நன்றி அப்பா. உம்மிடத்திலிருந்து நாங்கள் பரிபூர்ணத்தை இந்த நாளில் வாங்கி இருக்கிறோம், கிருபையை வாங்கி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வீட்டாராய் நாங்கள் மாறி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வீட்டாராய், உம் வீட்டு பிள்ளைகளாய் நாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை, கடமைகளை தெளிவாய் இனி செய்வோம் என்று இந்த நாளிலே ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட ஆண்டவரே தகப்பனே, எப்படிப்பட்ட துன்பங்கள் எங்களுக்கு வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இவைகள் எல்லாவற்றுக்களும் என் தேவனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய நீதியான காரியத்தை நாங்கள் இனி செய்ய மறக்க மாட்டோம் என்பதை இந்த நாளில தீர்மானமாக எடுக்கிறோம் எங்களுடைய இருதயத்துல. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்திற்காய், உம்முடைய திருப்பணிக்காய் ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய சுவிசேஷத்திற்காய், உம்முடைய ஆண்டவரை எழுப்புதலுக்காய், உம்முடைய ராஜ்யத்திற்காய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில இவைகளுக்குள்ள ஆண்டவரே என்ன தேவைகள் வந்தாலும் இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்மோடு கூட சேர்ந்து நாங்களும் கட்டி எழுப்ப ஆயத்தப்படுகிறோம். இந்த நாளிலே ஆயத்தப்படுத்து, உன்னோடு ஒரு திரளான கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதே. அப்படிப்பட்ட ஆயத்தத்தை இந்த நாளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் அநேகம் இருக்கலாம், எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே. இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன், அன்பின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.